This is Teresa's Grand Kitchen. கிறிஸ்மஸ் நெருங்கிருச்சு. இன்னும் 6 days தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மண்டே இன்றைக்கி நமக்கு வந்து கிறிஸ்மஸ். நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கணுன்னு ஆசைப்படுவோம். அதனால் நான் வந்து இப்போ வந்து தேங்காய் பால் முறுக்கு தான் செஞ்சு காட்ட போகிறேன். பிகினர்ஸுக்கு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இடையில நான் வந்து என்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறேன்றது அப்போ உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நான் செய்கிறேன், ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு 5 டம்ளர் எடுத்திருக்கேன். டம்ளரோ கப்போ நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அளந்துக்கலாம். 5க்கு பச்சரிசி மாவுக்கு நான் 1 டம்ளர், அதாவது 4:1 1 டம்ளர் வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அன்சால்டட் பட்டர். அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து ஒரு ஃபுல் தேங்காவை திருப்பி வச்சுருக்கிறேன் நான். எள் வந்து 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். இப்போ வந்து இந்த உளுந்தை வந்து எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். உளுந்தை முதல்ல வந்து கழுவிடுங்க. ஏன்னா அது வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும், மாவாக இருக்கும் வெளியில். அதனால் கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊரெல்லாம் வைக்காதீங்க, கழுவுனிங்கனாவே போதும். அது வெளியில் உள்ள அந்த இதெல்லாம் போயிடும். இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு வானலில் போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இதை வந்து எப்படின்னா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த கலருக்கு வர வரைக்கும். அப்போ வாசனை வரும். நமக்கு வந்து இட்லி பொடிக்கெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி வாசனை வரும். அந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணாவே அந்த வெளியில் உள்ள, ஏன்னா நம்ம உளுந்து வந்து ஊற வைக்கலாம். ஊற வச்சா தான் நம்மளால் வந்து அதை வந்து பவுட்ரு பண்ண முடியாது. நான் ஜஸ்ட்டு மேலே உள்ள அந்த இதை பவுட்ரு மட்டும்தான், அந்த வெளியில் உள்ள பவுடரை மட்டும்தான் நான் வந்து கழுவுறதுக்காக இதை வந்து கழுவி எடுத்துருக்கிறேன். நமக்கு வந்து இது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்து வானலில் வச்சு சூடு பண்ணோம்னா இது வந்து அந்த வெளியில் உள்ள தண்ணி போய் நமக்கு கிறிஸ்பியான ஒரு ஸ்டேஜுக்கு வரும். சிம்லேயே வச்சு வருங்க, ஹையில் வச்சு வறுக்காதீங்க. வாசனை வரும். நல்ல ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி நல்ல வாசனை, ஃப்ரை ஆன வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 கையில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூடு ஆறி இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி சலிக்கணும். அரிசி மாவையும் சலிக்கணும். அப்போ தான் வந்து நல்ல முறுக்கு நமக்கு வந்து உடையாமல் வரும். இப்போ பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. கீழே உள்ளதெல்லாம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ மேலே உள்ளதெல்லாம் நம்ம கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து அப்படியே எல்லா உளுந்துமே வந்து ஈவனாக ஒரே கலரில் கோல்டன் ப்ரௌன் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணணும். காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் கலர் போயிடும், ஒரு பக்கம் வந்து கலர் மாறாமல் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும். அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா உளுந்து மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா அது வந்து கலர் உடனே வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு இடையில வந்து நான் வந்து வானலில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ முறுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் 1 லிட்டர் ஊற்றிருக்கிறேன். நான் ஒரு பேக்கெட் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்குவோம். நல்லா நைஸ் பவுடர் ஆக்கிக்கிட்டு, பவுடர் ஆக்கின பிறகு அதையும் சலிச்சிருவோம். சலிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு மாவு பிசைவோம். சலிக்காமல் சேர்த்திங்கன்னா அந்த முறுக்கு குழலில் வந்து லைட்டாக ஒரு பிசுறு இருந்தால் கூட அது முறுக்கு உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லாவே சலிச்சிருங்க மாவை எப்போவுமே. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்னென்ன நான் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது கப்பி இருக்குது, இது தேவையில்லை, இதை நம்ம கொட்டிடுவோம். இப்போ நான் எள்ளு போட்டுக்கிறேன். எள்ளு 1 ஸ்பூன் எடுத்து வச்சேன்னா எள்ளு போட்டுக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சால்ட் வந்து நம்ம எவ்வளோ மாவு எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் சால்ட்டு. அப்புறம் பட்டர் ரூம் டெம்பரேச்சர் வரணும். வந்தோடனே அதையும் சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு, முதல்ல வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருவோம். ஏன்னா பிசைஞ்சிட்டோம்னா அதில் உள்ள சேர்த்துருக்க பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம பிசையலாம். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டேன். தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. ரொம்ப எல்லாத்தையும் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தண்ணியாக போயிடும். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும்போதே வந்து கொஞ்சமாகவே நல்லா திக்காக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி சாஃப்டான கன்சிஸ்டன்சி வரணும்.
நம்ம பட்டர்லாம் சாஃப்டாக இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சி வரணும். நம்ம வந்து அதாவது இடியாப்ப மாவுலாம் பிசைவோம்ல அந்த கன்சிஸ்டன்சி வரணும். நம்ம இப்போ வந்து நான் முறுக்கு புழிஞ்சு காட்டுறேன். ஒரு முறுக்கு நான் வந்து மெல்லிசான அச்சில் போடலை. நான் இந்த மாதிரி ஒரு முறுக்கு அச்சில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இது வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனால் ரெண்டாவது இது வந்து நம்ம வந்து இந்த அச்சில் போட்டோம்னா சீக்கிரமே நம்ம முடிச்சு எடுத்துடலாம். தேன்குழல் அச்சில் நான் தேன்குழலும் உங்களுக்கு ஒரு தடவை போட்டு காட்டுறேன். உங்களுக்கு நான் இப்போ கரண்டி பின்னாடியும் முறுக்கு போட்டு காட்டியிருக்கேன். சேம் டைம் ஒரு பிளேட் எடுத்துங்க. பிளேட்டோட பின்னாடி ஆயில் தடவிட்டு அதுலேயும் நீங்கள் போட்டுங்க. நீங்கள் போடும்போது மெதுவாக போடுங்க, இல்லைனா கையில் தெரிக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ முறுக்கு வந்து புழிஞ்சிட்டேன் நான். இப்போ எல்லா முறுக்கையும் நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இது வந்து வெள்ளையாக தான் இருக்கும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி இருக்கிறதுனால வெள்ளையாக தான் வரும். நம்ம வந்து இப்போ உடச்சக்கல்ல போட்டோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வேணும் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் வெந்த பிறகு அந்த பொரியுதில் அதெல்லாம் அடங்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹையில் வச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Teresa's Grand Kitchen. இன்னொரு ஸ்நாக் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட நான் போட்டது வந்து 1 கிலோ அளவுக்கு போட்டேன் நான். 1 கிலோவுக்கு எனக்கு வந்து ஒரு 60 முறுக்கு வந்திருக்குது எனக்கு.